Hi guys, this is Govindraj from Tripur. Welcome to our video. Today I am going to explain one of the most useful and very important question paper 10th standard English second edition examination 2024 original question paper with answers. இன்னைக்கு நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கான ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து செகண்ட் டிவிஷன் எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பர். இன்னும் நிறைய டிஸ்ட்ரிக்டில் செகண்ட் டிவிஷன் எக்ஸாம் வந்து நடக்க வேண்டியது இருக்குது. அந்த ஸ்டூடெண்ட்டுக்குலாம் அந்த கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் பர்பஸ்க்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாத இதில் இருக்க நிறைய கொஸ்டின் வந்து எக்ஸாமுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பேராகிராஃப்லாம் கன்ஃபார்மாக அதில் வந்து வரும். ஸோ அதெல்லாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸை தொடர்ச்சியாக நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம். செகண்ட் டிவிஷன் டெஸ்ட் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், மாடல் கொஸ்டின் பேப்பர், this year original question paper upload பண்ணி அதை யூஸ் பண்ணிக்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய சினானிம்ஸ் பசில், தட் மீன்ஸ் வந்து ரஷ்ன்னு சொல்லுவோம். அது ரஷ்னுக்கு ஆப்ஷன் இல்லை, அதனால டிஸ்டர்பன்ஸ். ஃப்ரைல், தட் மீன்ஸ் வீக். சூப்டு அப்படின்னா மூவ் வெரி குவிக். இதில் கேட்டிருக்க 3 சினானிம்ஸ் ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு கான்சனன்ஸ் இது அண்டர்லைன் பண்ணல. கான்சனன்ட் அக்ரிமெண்ட் சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் டிஸ்அக்ரிமெண்ட். அஃப்ளூயன்ட்னா வெல்த்தி சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் வந்து புவர். நெக்ஸ்ட் வேம்டு, தட் மீன்ஸ் நிறைய பேருக்கு இது டவுட் இருக்கும். வேம்டுனா சினானிம்ஸ் வந்து ஸ்ட்ரக் ஃபோர்ஸ்லின்னு சொல்லுவோம். வேகமாக தூக்கி அடித்தோம். ஆன்டனிம்ஸ் புல்லுடு தான் இது மேட்சபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் மஸ்கிட்டோவுக்கு வந்து ரெண்டுமே மஸ்கிட்டோஸ், அதாவது எஸ்ஸும் போடலாம், இஎஸ் ரெண்டுமே மேட்சபிளாக இருக்குது. டிரான்ஸ்ஃபார்ம், நெக்ஸ்ட் வந்து சஃபிக்ஸ் எஸ்சியூபிஎஸ்கூ அப்படின்றது செல்ஃப் கண்டைன்ட் அண்டர் வாட்டர் பிரீத்திங் அப்பாரட்டஸ். இது வரைக்கும் கேட்காத ஒரு அப்ரிவேஷன், செல்ஃப் கண்டைன்ட் அண்டர் வாட்டர் பிரீத்திங் அப்பாரட்டஸ். நெக்ஸ்ட் த கான்ஃபிடன்ஸ் வாஸ் டேஷ். கான்ஃபிடன்ஸ் கிடையாது, அது கான்ஃபரன்ஸ் அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக். த கான்ஃபிடன்ஸ் வாஸ் டேஷ் டியூ டு த இன்சென்ட் ஆஃப் ரெயின். புட்டா கேன்சல் ஆச்சுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் சிக் கம்பேர் பண்ணுற காம்பவுண்ட் வேர்ட் ப்ரிப்போசன் ஆல் அட் ஒன்ஸ், அந்த உடனுக்குடன் நடந்ததுன்னு சொல்லிட்டு இதில் இப்போ லாஸ்ட் லெசன் கம்பேர் ஐ விஷ் ஐ அக்செப்ட்னு சொல்ல ப்ரெசென்ட் டென்ஸில் ஐ ஃபர்காட் தட். இது புக் பேக்கில் இருக்க லிங்கர்ஸ் தான். நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் இருக்குது. ரொம்ப ஈஸியான 2 மார்க் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸும் டைரெக்டாக எழுதக்கூடியதாக இருக்குது. லெசன் கொஸ்டின் ஆன்சர், பாயிண்ட் கொஸ்டின் ரெண்டுமே நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதில் வந்து படிங்க. கிராமர் கேட்டகரி பாருங்கள், ஆன்சர் சொல்கிறோம். வென் வில் யூ புக் த டிக்கெட் டு சென்னை. இது வந்து நம்ம புக் பேக்கில் இருக்க பெங்களூருன்னு இருக்கும். அதுதான் வென் வில் த டிக்கெட் பி புக்டு. When will the tickets be booked by you to Chennai? Again சொல்லுங்க. When will the tickets be booked by you to Chennai? Next direct இடத்துல ஸ்மித் ஆஸ்க்டு, அது யாருமே இல்லை. ஆக்சுவலாக ஸ்மித் வந்து ஆஸ்க்டு இஃப் he knew the symptoms. இது யாருக்கிட்ட கேட்பாருன்னா வந்து வாட்சன் கிட்ட கேட்பார். கல்வெட்டன் ஸ்மித் அப்போ இது லிசனர் இல்லை. அப்போ ஸ்மித் ஆஸ்க்டு இஃப் யூ நியூ, நோவோட பாஸ்ட் நியூ த சிம்டம்ஸ். பஞ்சுவேஷன் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுது. நெக்ஸ்ட் சிம்பிள் காம்பவுண்ட் காம்பவுண்ட் ராமு இஸ் புவர், he cannot buy a bicycle. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? பீயிங் பாவர்ட்டி, ராமு கேனாட் பை அ பைசைக்கிள். ஏன்னா இன்ஸ்பெக்டாக போட்டுறாதீங்க. ஏன்னா இதே ராமு இஸ் புவர் பார்த்தீங்கன்னா ஈ கேன் பை அ பைசைக்கிள் சொல்லும் போது இன்ஸ்பெக்ட் ஆஃப் இஸ் பீயிங் பாவர்ட்டி எழுதணும். ஆனால் இது வந்து அருமையாக இருக்குது. அதனால் அப்போ வந்து பார்த்தோன்னா 2 மெத்தட் எழுதலாம். அப்போ பீயிங் பாவர்ட்டி ராமு கேனாட் பை அ பைசைக்கிள், அல்லது வந்து ராமு இஸ் டூ புவர் டு பை அ பைசைக்கிள். இதுவுமே எழுதலாம். ராமு இஸ் டூ TWO, அப்போ டூ புவர் டு பை அ பைசைக்கிள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் சிம்பிளாக தான் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ரோடு மேப், இதில் கேட்டிருக்க 4 பேராகிராஃப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப். டெக்னாலஜி எம்பவர்டு ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருக்கிற 4 லெசன் படித்தா டெஃபினட்டாகவே எழுதலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்து 3 பேராகிராஃப் கேட்டிருக்காங்க. 2 பேராகிராஃப் வந்திருக்கு. போயம் பேராகிராஃபில் கிரம்பிள் ஃபேமிலி, நோமன் ஆப்னு. அதுக்கப்புறம் ரைமிங் ரைம் ஸ்கீமில் ஷீசியல் லைனஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்டிருக்காங்க இல்லையா. பிக் அவுட் த லைன்ஸ் அட் த மெட்டாஃபார்னு சொல்லும் போது ஷீசியல் லைனஸ், அந்த வேர்டு தான் மெட்டாஃபார். எப்பவுமே அந்த எந்த லைனில் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுன்னு இப்போ இருக்கல. இப்போ லைன் மென்ஷன் பண்ணி சரி இதில் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கொடுத்து எந்த லைன் கேட்டிருக்காங்க. பேராப்ரேஸ் வந்து ரொம்ப சிம்பிள். நம்ம சேனலில் சொல்லியிருக்கிற மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக பேராப்ரேஸ் எழுதலாம். அதுக்கப்புறம் ரீஅரேஞ்ச் அது பேசேஜ் காம்பினேஷன் ரெண்டுமே ஈஸியாக எய்தரா சாய்ஸ் தான். நெக்ஸ்ட் இந்த கேட்டகரியில் இந்த 4 கேல அட்வர்டைஸ்மெண்ட், லெட்டர், இது வந்து ரிப்போர்ட் ரைட்டிங். இதில் கொடுக்கல ரிப்போர்ட் ரைட்டிங். யூ ஆர் த ஸ்கூல் பீப்புள் யூ ஹவ் பீன் ஆஸ்க்டு டு ரைட் ஆன் த ரிப்போர்ட் இனாகரல் செரமனி அப்படின்னு கம்பேரிசன். அதுக்கப்புறம் பிக்சர் ரைட்டிங், அக்ரிகல்ச்சர், ஃபார்மர் பற்றி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நோட் பேக்கிங் பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் மறக்காமல் டாபிக் போட்டு எழுதுங்க. ஸ்பாட் எரர் பாருங்கள். அண்ட் எர்த் எடுத்து த எர்த் பண்ணோம். இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த டெவலப்பிங் கண்ட்ரீஸ்னு கம்பேர் பண்ணோம். we bought some furnitures கிடையாது ஃபர்னிச்சர். மை டீச்சர் மேட் அதாவது சில வார்த்தை லேட், இதில் என்ன சொல்லுவாங்கன்னா சில வார்த்தையில் மேட்லாம் வந்துட்டுனா நம்ம கண்டிப்பாக என்ன பண்ண 2 போடக்கூடாதுன்னா அதனால் 2 எடுத்துகிட்டு மை டீச்சர் மேட் மீ ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி. தோவும் பட்டு வந்து ஏதாவது ரிமூவ் பண்ணணும். மெமரி போய் வந்து இப்போ சீக்ரெட் ஆஃப் த மிஷன் வந்து கேட்டிருக்காங்க. நான் டீடைல் பேராகிராஃப் வந்து ஸ்டோரி ஆஃப் முல்லன்லையும் அதே மாதிரி அங்கிள் ஃபிலிப் லாஸ்ட் இல்லாமல் வந்து ஏதாவது ஒன்று இருக்கலாம். அதுக்கப்புறம் பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக எழுதுகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இங்கிலீஷ்க்கு. ஸோ இந்த 1 more கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ்
எஸ்டிசி தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் GR Success STC ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் GR Success STC சேனல். தேங்க்யூ ஆல்.